வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு நிகழ்ந்ததுதான் நடக்கும். அங்க காங்கிரஸ் ஒழிப்பதற்கு மம்தா பானர்ஜிக்கு எல்லா வகையிலும் அப்போது அவர்கள் மாரல் சப்போர்ட், ஒரு மானசீகமான ஆதரவை நல்கினார்கள். இன்னைக்கு என்ன நிலை? காங்கிரஸையும் வீழ்த்தி மம்தா பானர்ஜியையும் ஓடவிட்டார்கள். இப்போ அங்க அந்த அம்மா அங்க நிற்கவே முடியல. 20 எம்பிக்களை தூக்கிவிட்டார்கள், 60 எம்எல்ஏக்களை பிரித்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டில் நடக்குமோ என்கிற கவலை. இது போன்ற ஒரு அரசியல் சூழல் உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் காட்டுமன்னார் கோவிலில் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தேன். கூட்டணி தலைவர் சங்கடப்பட்டு விடக்கூடாது, மனம் நோகக்கூடாது. அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது என்று என் விருப்பத்தை நான் பின்னுக்கு தள்ளிவிட்டேன். என்னுடைய ஆசையை நான் விட்டுட்டேன். எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டேன், சட்டமன்றத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், காட்டுமன்னார் கோவிலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மக்கள் நல கூட்டணியில் வெறும் 87 ஓட்டுல பறிகொடுத்த நிலையில இப்போதாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் ஒரு 5 வருஷம் நாம மக்களுக்காக பேச முடியும் என்கிற நம்பிக்கையோடு கனவுகளோடு என் பெயரை நான் அறிவித்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயப்படுத்தல, வற்புறுத்தல. நீங்க ஒரு கட்சி தலைவர், உங்களுக்கு தெரியாதது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. ரீகன்சிடர் பண்ணுங்க, அவ்வளவுதான். உடனே எழுந்தேன். சரிண்ணே, நான் நிக்கல, தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணத்துக்கு போறேன் அப்படின்னு கூட்டணி தலைவரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தவன் நான். நம்முடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டு நம்முடைய விருப்பத்தை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு கூட்டணியின் நலன் முக்கியம், கூட்டணி தலைவரின் உள்ளம் நோகக்கூடாது, இந்த அடிப்படையிலே நான் முடிவெடுத்தேன். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை திமுகவுக்கு எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை தாவேகாவுக்கும் எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். திருமாவளவன் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. உடனே அன்புமணி இங்க உள்ள வர போறாரு, திருமாவளவன் வெளியே போக போறாரு. திருமாவளவனை எந்த சக்தியாலும் அரசியலில் இருந்து வெளியேற்ற முடியாது. அரசியலில் இருந்து வீழ்த்த முடியாது. அதை ஆணவத்தோடு சொல்லவில்லை, நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு இருக்கிற வரையில் அந்த நம்பிக்கை ஒருபோதும் தளர்ந்து போகாது. 11 மணி ஆக போகிறது, இன்னும் அரங்கம் நிறைந்திருக்கிறது. பட்டினியாக இருக்கிறீர்கள், இன்னும் உற்சாகம் குறையவில்லை, அந்த வீரியம் குறையவில்லை, அந்த வேகம் குறையவில்லை, அந்த எழுச்சி குறையவில்லை. இந்த சக்தியை எந்த சக்தியாலும் ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு உத்தி, திருமாவளவன் முன்ன மாதிரி ஸ்டெடியா இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஊசலாட்டத்தில் அதிருப்தியில் இருக்கிற சக்திகள் எல்லாம் கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. அதான் அவங்க எதிர்பார்க்கும். என்னோடு தொடர்ந்து பயணிக்கிற தோழர்கள் என்னை முழுமையாக அறிவார்கள், புரிந்து கொள்வார்கள். எந்த விமர்சனங்களாலும் திருமாவளவனையும் சிறுத்தைகளையும் பலவீனப்படுத்திவிட முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புதான் ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. ஒவ்வொருவரும் பொறுப்போடு செயல்பட வேண்டும். ஏனோ தானோ என்று செயல்படக்கூடாது. ஒரு மாதம் தானே இடைவெளி இருக்கிறது என்று எண்ணக்கூடாது.
இன்று இரவிலிருந்தே நீங்கள் செயல்பட தொடங்க வேண்டும். திரும்பும் திசையெல்லாம் நீலம் சிவப்பு வண்ணம் இருக்க வேண்டும். மாநாட்டு விளம்பரங்கள் இருக்க வேண்டும். துண்டறிக்கைகள் கிராமம் கிராமமாக விநியோகிக்கப்பட வேண்டும். சுவரொட்டிகள் ஒட்டப்பட வேண்டும். சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு மாத காலத்திற்கு முழுக்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற அந்த முழக்கம்தான் பரப்பப்பட வேண்டும். மீண்டும் ஒரு களம் நாம் யார் என்று நிரூபிப்பதற்கான உறுதிப்படுத்துவதற்கான களம். கருத்தியல் சார்ந்த ஒரு களம். நாம் பேசுகிற அரசியல் தமிழ் சமூக தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நேற்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மண்டல செயற்குழுவில் நான் பேசுகிற போது தமிழ் தேசியத்தை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை சொன்னேன். 2 வகையான தமிழ் தேசியத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, தனித்தமிழ்நாடு கோருகிற தமிழ் தேசியம். இன்னொன்று, அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியாக வலியுறுத்துகிற தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் மொழி உணர்வின் இன உணர்வின் அடிப்படையில் இல்லாமல் இனவாத தமிழ் தேசியமாக திரிபுவாதம் செய்யப்படாமல் பாரதிய ஜனதாவும் RSS முன்னெடுக்கிற சாதியவாத மதவாத இந்திய தேசியத்திற்கு எதிராக, மதவழி தேசியத்திற்கு எதிராக சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற தமிழ் தேசியம். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தனித்தமிழ்நாடு என்று கோருகிற அந்த அரசியலை நாம் இங்கே முன்வைக்கவில்லை. நாம் தனித்தமிழ்நாடு கோரிய தமிழரசனை வணங்குகிறோம், அது வேறு. தனித்தமிழீழம் கோரி லட்சக்கணக்கான போராளிகள் வீரவணக்கம் செய்யக்கூடிய அளவுக்கான ஈகம் செய்த தமிழீழ கோரிக்கை, அந்த விடுதலை அடிப்படையிலான தமிழ் தேசியத்தை நாம் முன்வைக்கவில்லை. அண்ணன் பிரபாகரன் அவர்களைப் போலவோ தோழர் தமிழரசன் அவர்களைப் போலவோ நாம் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை, தமிழீழ கோரிக்கையை உயர்த்தி பிரிக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை நாம் முன்வைக்கவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயிர்மூச்சு கோட்பாடுகளை வலியுறுத்துகிற புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைக்கிற அந்த உறுதிப்பாட்டோடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு, இது எங்கள் மொழி, இது எங்கள் மண், இது எங்கள் அரசு, எங்களுக்கான அந்த சுதந்திரம், தன்னாட்சி, மாநில சுயாட்சி வேண்டும். இந்தியாவுக்குள் ஒவ்வொரு மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்களும் அந்த இறையாண்மையை, மொழி வழி தேசிய இறையாண்மையை பெற வேண்டும். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழிகிறது. இதை முன்மொழியக்கூடிய ஒரு மகத்தான மாநாடுதான் உளுந்தூர்பேட்டையில் கூடுகிறது, திருமாவளவன் தலைமையில் கூடுகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்முடைய சக்தியை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துவீர்களா? லட்சக்கணக்கிலே திரளுவோமா? தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவோமா?